ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 11. இது எனக்கு 2வது வீடியோ. அதே சவுக்கு சங்கர் வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி பார்த்து அதில் என்னென்ன உருட்டுகள் இருக்குது, என்னென்ன உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி அவருடைய வீடியோ ரெடியாக இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. இன்றைக்கான வீடியோவில் என்னெல்லாம் பேசியிருக்காரு, என்னெல்லாம் உருட்டியிருக்காருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செய்தி என்னென்னா, டைரெக்டாக மகாராஷ்டிரா போயிட்டார். ஏன் மகாராஷ்டிரா போயிருக்காருன்னா, அங்கே போன ஆட்சியில் பொய் வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க மேலே, இப்போ ஆட்சி செஞ்சிட்ருக்கவங்க மேலே போன ஆட்சி இருக்கும்போது பொய் வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிஜேபி ஆட்சி வந்துருச்சு இல்லையா, இப்போ அந்த பொய் வழக்கெல்லாம் வந்து தோண்டி எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி யாரெல்லாம் வழக்கு போட்டாங்களோ அவங்களெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இங்கே திமுக ஆட்சியில் என் மேலே பொய் வழக்கு போட்டு யாரெல்லாம் என்னை உள்ள தள்ளினாங்களோ, போலீஸு, அரசியல்வாதிங்க, அதிகாரிகள் மேலே இவர் வந்து பிஜேபி மற்றும் அதிமுக அவங்கள வச்சு நடவடிக்கை எடுப்பாராம். அது எப்படி நடவடிக்கை எடுப்பார்? ஏன்னா அவங்களுக்கு இந்த வழக்கெல்லாம் சவுக்கு சங்கர் வந்து தொக்க மாட்டிக்கிட்டாரு. இந்த மாதிரி வழக்கில் எல்லாமே அதை அவங்க பத்திரமா வச்சு இவரை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. எங்கள் ஆட்சி எப்படி வேணால் நடக்கும், அதை பற்றி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க. இந்த வழக்கெல்லாமே பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் வந்து ஒரு தங்க முட்டை மாதிரி அழகாக அடகாத்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக ஆட்சி மாறி அவங்களும் ஆட்சியில் இருக்கும்போது ஏதாவது தப்பு பண்ணும்போது இவர் ஏதாவது இந்த மாதிரி ஓட்ட வாய் வச்சுக்கிட்டு இல்லாமல் அதையும் கேள்வி கேட்குறேன், அப்போ அங்கே இருக்கிற போலீஸை நான் கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு டெய்லி இப்படி வீடியோ போட்டுருப்பாரு. அழகாக வந்து அந்த வழக்கு எல்லாத்தையுமே நல்லா ஃபைல்ஸ்லாம் பத்திரமாப்படுத்தி வச்சு அவருக்கு ஏதாவது அந்த ஆட்சிக்கு ஏதாவது கலங்க வர மாதிரி இவர் பேசினான்னா அழகாக அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் தூசி தட்டி இவரை தூக்கி உள்ளே வைக்கிற வேலையை தான் அதிமுக பிஜேபி ஆட்சியும் பண்ணும். அது தெரியாமல் அதிமுக வந்துடும், பிஜேபி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வழக்கு எல்லாத்தையுமே என் மேலே யாரெல்லாம் போய் வழக்கு போட்டாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுருவாங்கன்னு. எந்த ஆட்சி வந்தாலுமே போலீஸ் அதே போலீஸ் தான். போலீஸ் வந்து எங்கேயும் போயிடாது. அதே ஃபைல் தான், அதே போலீஸ் தான். ஸோ எந்த ஆட்சி வந்தாலுமே இது மாறப்போகிறது கிடையாது. அடுத்த செய்திக்கு போகலாம். ஸோ அடுத்த செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பூரில் ஹிந்தி மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில் வந்து டாஸ்மாக் கடையில் பேர் பலகைகள்லாம் ஹிந்தியில் இருக்கான். அதாவது ஹிந்தி மக்கள் வந்து தெரிஞ்சு வரணுன்றதுக்காக தமிழ்நாடு அரசே டாஸ்மாக் வந்து போர்டை வந்து ஹிந்தியில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லார். ஏன்னா அங்கே பெரும்பான்மையாக ஹிந்தி மக்கள் வாழ்கிறாங்களே, அவங்களுக்கு புரியணுன்ற மொழியில் இந்தியை எதிர்க்கிற அப்படின்னு சொல்கிற இந்த திமுக அரசு எப்படி டாஸ்மாக்கு வந்து ஹிந்தியில் பேர் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திமுக எங்கெல்லாம் வந்து ஹிந்தி மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல பிரச்சாரம் பண்ண போதோ அங்கெல்லாம் வந்து போஸ்டர் ஹிந்தியில் அடிக்கிறாங்க. சென்னை சவுகார்பேட்டில், அதே மாதிரி மதுரையில் சில ஏரியாக்களில் எங்கெல்லாம் ஹிந்தி மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்களோ அந்த இடத்துல திமுக பிரச்சாரம் பண்ண போகும்போதும் திமுக பொதுக்கூட்டம் போடும்போதும் அங்கே போஸ்டர் வந்து ஹிந்தியில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நீ ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தியை நான் எதிர்க்கிறேன், ஹிந்தி வந்து ஒரு அரக்கி மொழி அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு எப்படி நீ வந்து இந்த மாதிரி டாஸ்மாகில் போர்டில் வந்து எப்படி ஹிந்தியில் போடுறீங்க, அதே மாதிரி சவுகார்பேட்லேயும் சரி ஹிந்தி மக்கள் அதிகம் வாழும் பகுதியில் திமுக பிரச்சாரம் பண்ண போகும்போது அங்கே போஸ்டர் எல்லாமே ஹிந்தியில் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று தெளிவாக இந்த சங்கருக்கு புரிய வைக்கணும். திமுக ஹிந்தி எதிர்ப்பு மட்டும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரே நிலைப்பாடு தான் இருக்குது. ஹிந்தியை எதிர்க்கலை. ஹிந்தி நீங்கள் வேணால் கற்றுக்க, படினா படிச்சுக்கோ, என்ன மொழி வேணாலும் கற்றுக்க, ஆனால் ஹிந்தியை திணிக்காதன்னு சொல்கிறாங்க. இந்த கரெக்டாக இந்த பாலிடிக்ஸை தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க வந்து ஹிந்தி எதிர்ப்புனே சொல்லி பேசுகிறீங்க. திமுக ஹிந்தி எதிர்க்குது. திமுக ஹிந்தி எதிர்க்கலை, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்குது. ஹிந்தி திணிக்கிறாங்களா வேணும்னு. என்ன சொல்கிறது, நீ இந்த மொழியை படித்தா தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த மொழியை படித்தா தான் உங்களுக்கு மத்திய தொகுப்புலேருந்து நிதி உங்களுக்கு கிடைக்கும், இந்த கல்வி நிதியெல்லாம் அப்படியே நிறுத்தி வைப்பேன், நீ சமஸ்கிருதத்தை பாடத்திட்டத்தில் சேர்த்துக்கோ, குலக்கல்வி திட்டத்தை பாடத்திட்டத்தில் சேர்த்துக்கோ, ஹிந்தியை பாடத்திட்டத்தில் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியை வந்து திணிக்கிறதால இந்த ஹிந்தியை வச்சு இந்த எஜுகேஷனுக்கு வரக்கூடிய அந்த நிதியை வந்து நிறுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையை தான் திமுக வந்து எதிர்க்குது. திமுக மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களே எதிர்க்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே பேச மாட்டார். இந்த மாதிரி ஹிந்தியை வச்சு அந்த ஒன்றிய அரசு செய்கிற அந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே பேச மாட்டார். இங்கே டாஸ்மாகில் ஹிந்தியில் பேர் வச்சுட்டாங்க, பிரச்சாரம் பண்ண போகிற இடத்துல எல்லாமே ஹிந்தியில் போஸ்ட் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஹிந்தியில் போஸ்ட் அடிச்சுன்னா என்ன தமிழ் செத்துருமா? இல்லை டாஸ்மாகில் ஹிந்தியில் வந்து வேர்டிங் வச்சா வந்து என்ன தமிழ் அழிஞ்சிருமா? இதெல்லாம் பரவாயில்ல. நீங்கள் வந்து பெருந்துறை போனீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் டவுன் பஸ் நிற்கிது இல்லையா, அதில் வந்து இப்போ பேர் பலகையே, அதாவது மினி பஸ்லையும் சரி டவுன் பஸ்லையும், தனியார் மினி பேருந்துலையும் சரி அதே மாதிரி டவுன் பேருந்துலையும் சரி பேர் பலகையில் ஹிந்தி தமிழ் ரெண்டுமே இருக்கும். ஏன்னா அங்கே பெரும்பான்மையாக வாழ்கிற மக்கள் வந்து ஹிந்தி இப்போவே அவங்க வந்து கிட்டத்தட்ட 10-20 வருஷமாகவே அங்கே இருக்கிற பெரிய கம்பெனிகள்லையும் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க.
ஸோ அவங்க அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறதால அவங்களுக்கு புரிகிற மொழியில் வந்து இந்த அரசாங்கம் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கு. இப்படி பார்த்தா தபால் நிலையம், அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், இங்கே எல்லாமே வந்து ஹிந்தியில் தான் போர்டிங் இருக்குது. ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் மூணுலேயுமே போர்டிங் இருக்குது. டாஸ்மாகில் ஹிந்தி வந்துருச்சான். பிரச்சாரம் பண்ண போகிற இடத்துல ஹிந்தியில் வந்து போஸ்டர் வச்சிட்டாங்க. அதுக்கு வந்து திமுக ரெட்டை வேடம் போடுறது. இங்கே வந்து ஹிந்தியை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் ஹிந்தியை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து வச்சுருக்கீங்க. திமுக ரெட்டை வேஷம் போடுறதுன்னு சொல்கிறாரு. ஹிந்தியை எதிர்க்கலை, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்குது திமுக. அதை வந்து இந்த சங்கி சங்கருக்கு யாராவது புரிய வைக்கணும். அதே மாதிரி ஹிந்தியை எதிர்க்கிறோம், தமிழை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் பொறியியல் பாடத்திட்டங்களில் வந்து தமிழே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இன்ஜினியரிங்க்கு கவுன்சிலிங் போடும்போதும் பொறியியல் பாடத்திட்டம் ஏதோ 2 பாடத்திட்டம் நான் நினைக்கிறேன். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நினைக்கிறேன். அந்த 2 பாடத்திட்டம் வந்து தமிழ் வழியிலே இருந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வழியில் படிக்கலாம். நீங்கள் எப்படி பாலிடெக்னிக் காலேஜில் தமிழ் வழியில் வந்து டெக்னிக்கல் பாடத்திட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி முழுக்க 4 வருஷம் பிடெக் பிஇ பொறியியல் பாடத்திட்டங்கள் உங்களுக்கு தமிழ் வழியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நான் 2009 வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போடும்போது அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 45 சீட்டு அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ் வழி பொறியியல் பாடத்திட்டங்கள் இருந்துச்சு. தமிழ் வழி பொறியியல் பாடத்திட்டம் படித்த மாணவர்கள் நிறைய பேர் அங்கே படிச்சுட்டு வெளில வந்திருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு தமிழ் வழியில் வந்து பொறியியல் பாடத்திட்டங்கள் இருக்குது. இப்போ இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் அப்போவே 2009 அப்போ யார் திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. அப்போவே வந்து பொறியியல் பாடத்திட்டங்கள் தமிழில் தான் இருந்துச்சு. அதுக்கான கவுன்சிலிங்கில் அதுக்கான இடங்களும் இருந்துச்சு. அதை பயன்படுத்தி தமிழ் வழியில் பொறியியல் படித்து மாணவர்கள் வெளியிலையும் வந்திருக்காங்க. அதெல்லாம் இந்த சவுக்கு சங்கருக்கு தெரியுமான்னு தெரியல. இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அடுத்த இஷ்யூ அந்த லேப்டாப் இஷ்யூ தான் பேசிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி பணத்தை வீண் விரயம் பண்ணி கடைசி நேரத்தில் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க, இது தேவையா? இந்த லேப்டாப் வச்சு அந்த இப்போ இருக்கிற திமுக அரசாங்கத்துக்கு எந்த லாபமும் கிடையாது. எதுக்கு இது மாதிரி லேப்டாப் கொடுத்து அந்த பணத்தை வீண் விரயம் பண்ணணும்? இதனால் இந்த ஆட்சிக்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு. ஏன்னா லேப்டாப்புக்கு முன்னாடி இருக்கிற மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய உருவப்படத்தையும் அழிச்சிட்ருக்காங்க. அது தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதை பார்த்து திமுக ஆட்கள் ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே லேப்டாப் கொடுக்கப்பட்ட நேரம் அப்படிங்கிறது மிகச் சரியான நேரம். யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 3ஆம் ஆண்டு ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களுக்கு இந்த லேப்டாப் போய் சேர்ந்துருக்கு. இப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இந்த செமஸ்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஜனவரி இந்த பிப்ரவரி மந்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் மாதிரியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டாக 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் போய் சேர்ந்துருக்கு. ஏன் இத்தனை வருஷம் ஆகிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்பை நிறுத்தினார் பார்த்தியா யார்? எடப்பாடி பழனிசாமி. இந்த முன்னாடி இருந்த ஆட்சியில் லேப்டாப்பை நிறுத்தினதே அவர் தான். ஏன்னா ஹெச்பி, டெல்லு, ஏசர் போன்ற நிறுவனங்களுக்கு பாக்கி வச்சிட்டாங்க. அதாவது லேப்டாப் கொள்முதல் பண்ணிட்டாங்க, ஆனால் காசு கொடுக்கல. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பாக்கி எல்லாத்தையும் செட்டில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பாக்கியை செட்டில் பண்ணாமல் இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு வந்து அப்படியே நிலுவையிலே வச்சிருக்கு. அப்படியே எல்லாரும் மறந்துட்டு அப்படியே அடுத்தடுத்த திட்டங்கள் நகர்ந்து போயிட்டாங்க. மாணவர்களும் போன வருஷம் வரைக்கும் லேப்டாப் கொடுத்துட்டு இந்த வருஷம் லேப்டாப் கொடுக்கலன்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. எப்போ அந்த 2017-18 காலகட்டங்களே மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததால் அந்த போராட்டங்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டு அப்படியே விட்டுட்டாங்க. லேப்டாப் கொள்முதலை நிப்பாட்டிட்டாங்க, லேப்டாப் கொடுக்குறது நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 4 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாக்கி எல்லாத்தையும் இந்த திமுக அரசு செட்டில் பண்ணி அதே மாதிரி இந்த லேப்டாப்புக்கு இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வரணும், இந்தந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் கொள்முதலை முன்னெடுத்து இதுக்கு முன்னாடி கொடுத்த லேப்டாப் விட இப்போ வந்திருக்க லேப்டாப் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி A2T நந்தா அவங்களே வந்து நல்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ அதுக்கு முந்தின லேப்டாப்புக்கும் இப்போ இருக்கிற லேப்டாப்புக்கும் எவ்வளோ அப்கிரேடாக இருக்குது, அதோட டிசைன் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, உள்ள ரேமு மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டிருக்காரு. அந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு தெளிவாக அந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே போட்டிருப்பாரு. இந்த 4 வருஷத்தில் இந்த திமுக அரசு எப்படியெல்லாம் இந்த மக்களுக்கு சிறந்த ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டங்களை தீட்டி கொள்முதல் பண்ணி லேப்டாப்பை வாங்கி மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை இந்த ஆள் லேப்டாப் கொடுத்தது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆச்சு, எல்லாம் பின்னாடி உட்காந்து அழிச்சிட்ருக்காங்க, அதான் போய் மக்கள்கிட்ட சேருது, லேப்டாப் கொடுத்தது போய் மக்கள்கிட்ட சேரல அப்படின்னு. அந்த லேப்டாப் வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அந்த மாணவர்களுடைய அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க டெய்லி அந்த லேப்டாப் அந்த பையன் யூஸ் பண்ணுறதை பார்ப்பாங்க இல்லையா. அதை பார்க்கும்போது நம்ம சக்திக்கு
ஆனால் அது வாங்கி கொடுக்க முடியல. அரசாங்கமாவது கொடுத்துச்சு அப்படின்ட்டு அந்த மாணவருக்கு ஓட்டு இருக்கா இல்லையா, அது அவங்க போடுவாங்களா இல்லையான்னு தெரியுது. ஆனால் அதை அந்த தாய் தந்தை தினம் பார்ப்பாங்களே, தான் பையன் எடுத்து யூஸ் பண்ணுறது, வேலைக்கு தேடுறது, அந்த லேப்டாப் யூஸ் பண்ணி நீங்கள் வேலை தேடலாம், ப்ராஜெக்ட் பண்ணலாம், என்ன வேணால் எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது லேப்டாப்புடைய தேவை ரொம்ப பெருசு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெற்றோர்கள் பார்க்கும்போது எப்படி சொல்லுவாங்க, அந்த டார்கெட் மாணவர்கள் கிடையாது. மாணவர்கள் லேப்டாப் கொடுத்தது டார்கெட் மாணவர்கள் கிடையாது, மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான், அவங்களுடைய ஓட்டு தான் மேபி டார்கெட்டாக இருக்கலாம். ஸோ அது வேணால் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஆனால் இவர் சொல்லிட்டு இருக்காரு லேப்டாப் கொடுத்ததால அது திமுக அரசாங்கத்துக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற உருவங்களை அழிக்கிறது மூலிமா திமுக அரசுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அடுத்த இஷ்யூ இந்த பென்ஷன் ஸ்கீம். இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை திரும்ப கொண்டு வரேன்னு சொல்லி திமுக ஏமாத்திருச்சு. அது கொடுக்க முடியாது, அதில் ரொம்ப செலவினங்கள் இருக்குது. உலகமயமாக்கல், தாராளமயமாக்கலுக்கு அப்புறம் உலக நாடுகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு உலக வங்கிகள் சில கண்டிஷன்ஸை போடுது. அதாவது நீ நான் கொடுக்குற காசு எப்படிலாம் நீ செலவு பண்ணுற, எந்த மாதிரி ஸ்கீமுக்குலாம் செலவு பண்ணுற அப்படின்னு. ஸோ அந்த ஸ்கீம் ஒர்த்தாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கீமுக்கு உலக வங்கி கடன் கொடுக்குது. அந்த ஸ்கீம் ஒர்த் இல்லை, நம்ம கொடுக்குற பணம்லாம் வீணாக போகுது அப்படின்னு நினச்சதுன்னா அந்த உலக வங்கிகள் கொடுக்குற கடனை நிப்பாட்டிடுது. அந்த மாதிரி அந்த உலக வங்கியோட கடனை தரத்துக்காகவே என்ன பண்ணுறது, நாடுகளில் இருக்கிற அரசாங்கங்கள் எல்லாமே சில ஸ்கீம்ஸை நிப்பாட்டுறாங்க. இந்த மாதிரி நலத்திட்டங்களை நிப்பாட்டுறது மூலிமா பாதிக்கப்படுறது அந்த நலத்திட்டங்கள் மூலமாக பயன்பெற்று கொண்டிருந்த பொதுமக்கள். அந்த மாதிரி தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் 1993 அந்த நேரத்தில் அது வரைக்கும் இருந்த அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் நிதிச்சுமை ரொம்ப அதிகம். 1 lakh crore அமௌண்ட் இருக்குன்னா அதில் 8,000 crore பென்ஷன்ஸ்க்கு மட்டுமே போகும், சேலரி கிடையாது, பென்ஷன்ஸ்க்கு மட்டுமே 8,000 crores போகும். ஸோ ஆல்மோஸ்ட் 8% அந்த மாதிரி. இப்போ இது மாதிரி அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது 8ங்கிறது 9 ஆகும், 10 ஆகும், 11 ஆகும். ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்கிற லைஃப் ஸ்பேன் கிடையாது. ரொம்ப 70, 80, 90, 100 வயசு கூட வாழ்கிறாங்க. ஸோ அதனால் இது அரசுக்கு நிதிச்சுமை, இந்த மாதிரி அதிகமாக நிதிச்சுமை இருக்கிற நாடுகளுக்கு உலக வங்கிகள் கடன் கொடுக்கறது யோசிக்கும். நான் கொடுக்குற அந்த கடனை சரியான திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வீணா விரயமாகிற அந்த திட்டங்களை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரேஷனில் ஃப்ரீயாக அரிசி தராங்க, ஸோ அதை நிப்பாட்டணும். ஏன் ஃப்ரீயாக அரிசி தர, அதை அவங்க குடிமக்களே வாங்கிக்குவாங்க, அதில் ஒரு 40-50 ரூபா செலவாகுது இல்லையா 1 கிலோவுக்கு, அதை நிப்பாட்டுறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கிகள் அரசுக்கு ஆலோசனைகள் வழங்கும். ஸோ அதெல்லாம் பின்பற்றினா தான் அந்த உலக வங்கிகள்கிட்ட நம்ம கடன் வாங்க முடியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த கடனை வாங்கிறதுக்காக அரசாங்கம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நிப்பாட்டிச்சு. இப்போ இருக்கிற பென்ஷன் ஸ்கீம் அதிகமாக நிதிச்சுமை கிடையாது. ஆனால் இந்த திமுக அரசாங்கம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாதிரியே ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திருச்சு சொல்கிறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஒன்று இருக்குது. ஆனால் திமுக கொண்டு வந்த பென்ஷன் ஸ்கீம் எப்படின்னா அந்த யூனியன் கவர்மெண்ட்டோடைய பென்ஷன் ஸ்கீமை விட கொஞ்சம் பெட்டர். ஸோ அந்த யூனியன் கவர்மெண்ட் ஒரு பென்ஷன் ஸ்கீம் வச்சுருக்கு, அதை விட தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க பென்ஷன் ஸ்கீம் கொஞ்சம் பெட்டரான பென்ஷன் ஸ்கீம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. எல்லா உலக நாடுகளும் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி புது பென்ஷன் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த உலக வங்கியிலேருந்து கடன் வாங்குறதுக்கு எப்படி அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டு திட்டங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி முக்கியமான ஸ்கீமை காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாது. இந்த லேப்டாப்பு, ரேஷன் பொருட்களை மானிய விலைக்கு கொடுக்கறது, இலவசமாக அரிசி கொடுக்கறது, முதியோர்களுக்கான உதவித்தொகை, பெண்களுக்கான உதவித்தொகை, மாணவர்களுக்கான உதவித்தொகை, இந்த மாதிரி திட்டங்களை லோன் வாங்குறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்க எப்போ எந்த அரசுமே நிப்பாட்ட. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த வேலையெல்லாம் தமிழ்நாடு அரசு பண்ணாது, ஆனால் இந்த வேலையை பண்ணுறது மத்திய அரசு தான். இந்த மாதிரி உலக வங்கிகிட்டேருந்து பணம் வாங்கிறதுக்காக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலன்களை நிப்பாட்டுறது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசும் பண்ணாது. அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டாங்க. உலக வங்கிகிட்ட கடன் வாங்குறதுக்காக தங்களுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மானிய விலை பொருட்களை நிப்பாட்டுறது, அந்த உதவித்தொகைகளை நிப்பாட்டுறது, அந்த வேலையை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசும் பண்ணாது. அது திமுக அரசாலும் சரி, அதிமுக அரசு எப்பவுமே பண்ணாது. ஆனால் இந்த வேலையை யார் பண்ணுவாங்கன்னா இந்த யூனியன் கவர்மெண்ட் பண்ணும், இந்த மோடி அரசு பண்ணுவோம். எப்படி சொல்கிறேன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் கேஸுக்கு மானியம்னு கொடுத்துட்ருக்காங்கல்ல, கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கா கேஸ் மானியம்? இப்போ இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முன்னெல்லாம் கேஸ் எவ்வளோ கிடைக்கும்? நான் ஃபஸ்ட்டு கேஸ் வாங்கும்போது 250 ரூபா.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி இப்போ வந்து 850 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. இதுக்கு கேஸ் மானியம்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்களா, அது எங்கே போச்சு? அது யாராவது கேள்வி கேட்டாங்களா? அதே மாதிரி பெட்ரோலை வந்து எவ்வளோ கம்மி விலையில் இருந்துச்சு, இப்போ அதை ஏற்றி இப்போ எவ்வளோ கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இதே மாதிரி ரயில்வேல வந்து இந்த முதியோர்களுக்கான இந்த கன்செஷன்ஸ் பாஸ் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி ஹாஃப் டிக்கெட்டில் நம்ம வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிற முதியோர்கள் எல்லாம் ரயிலில் பயணம் பண்ணலாம். இப்போ அந்த பாஸ் இருக்கா? அது யார் தூக்குனது? இந்த மோடி அரசாங்கம் தான் தூக்கிச்சு. இப்போ ஐஆர்சிடிசியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே கிடையாது. முதியோர்களுக்கான அந்த கன்செஷன் பாஸ் வந்து அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் ஆஃபரில் புக் பண்ணவே முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி அது இருந்துச்சு. இப்போயும் இருக்கிற முதியோர்கள்லாம் போராடுறாங்க, அது எப்படியா திரும்ப கொண்டு வாங்க, நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் டிக்கெட், அது உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் மட்டும் இருந்தால் போதும், அதை யூஸ் பண்ணி ஹாஃப் டிக்கெட்டில் நீங்கள் இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்துக்கு வேணாலும் ட்ரெயினில் பயணம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் எவ்வளோ பணம் மிச்சமாகும், அதில் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது வந்து 60 வயசு ஆயிடுச்சு, அந்த மக்களுக்கு வந்து அரசு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நன்றியை திருப்பி செலுத்துகிற மாதிரி அதை நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க. ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்து 60 வயசு வர வரைக்குமே எவ்வளோ பொருட்கள் வாங்கியிருப்பாங்க, அது மூலமாக எவ்வளோ டேக்ஸை வந்து இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த அரசாங்கம் இந்த முதியோர்களுக்கு திருப்பி பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. ஸோ அதை கூட இந்த மோடி அரசாங்கம் நிப்பாட்டி வச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசாங்கமாக இருந்தாலுமே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நலத்திட்டத்தில் கை வைக்க மாட்டாங்க. அதை கரெக்டாக கொடுத்துருவாங்க. எங்கெங்கெல்லாம் பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சிட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த கரெக்டாக கொடுப்பாங்க. அதுக்காக ரேஷனில் எப்பவுமே பொருள் நிற்காது, கல்வி உதவித்தொகைகள் நிற்காது, அதே மாதிரி கல்வி திட்டங்கள் நிற்காது, அதே மாதிரி பெண்களுக்கான உதவித்தொகை, அதே மாதிரி இலவச பேருந்து பயணம் எதுவுமே இங்கே நிற்காது. ஆனால் இந்த மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள், அதே மாதிரி கேஸுக்கு கொடுக்கக்கூடிய மானியம், அப்புறம் இந்த பெட்ரோலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சப்சிடி எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த காசை மிச்சம் பண்ணி அதானி, அம்பானி அந்த மாதிரி ஆட்களுக்கு அப்படியே மடம் மாற்றணும். அடுத்து திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்கு வந்திருக்காரு. இதில் என்ன சொல்லாருன்னா, திமுக திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வச்சு மதக்கலவரம் பண்ண பார்க்குது அப்படிங்கிறாரு. மக்களே உங்களுக்கே நல்லா தெரியும் மதக்கலவரம் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்டான கட்சி எதுன்னு. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, திமுக இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை வச்சு மதக்கலவரம் பண்ண பார்க்குது, இந்த விவகாரத்தை வச்சு மதக்கலவரம் பண்ண பார்க்குதுன்னு. ஆனால் இந்தியாவில் இருக்க சின்ன குழந்தை கேட்டவிடும் தெரியும் மதக்கலவரம் பண்ணுற கட்சி எதுன்னு. ஆனால் இவர் கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அபாண்டமான பழியை தூக்கி திமுக மேலே போடுறாரு. இந்த பிஜேபிக்கு திமுக அரசாங்கத்துக்கு எதிர்க்கிறதுக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடைக்கல. எதை பற்றி பேசுறது, எதை வச்சு எதிர்க்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுனே புரியல. அதனால தான் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை வந்து இழுத்து பிடிச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மழை வந்துச்சு, மழை வடிஞ்சு போச்சு. டிசம்பர் மாதம் மழை வந்துச்சு, சரி அதை வச்சு பெரிய புயல் மழை வரும், வெள்ளம் வரும், அதை வச்சு எதாவது அரசியல் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் வந்த மழையும் காணும், போன மழையும் காணும், வெள்ளமும் காணும். ஸோ அதை வச்சுயும் அரசியல் பண்ண முடியல. அதே மாதிரி ஏதாவது பெரிய ஊழலில் மாட்டுவாங்க, அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலான்னு பார்த்தா அதுலேயும் பண்ண முடியல. இப்போது இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை வந்து பெரிய பிரச்சனையாக்கி எப்படியாவது மதக்கலவரத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை கிரியேட் பண்ணி எப்படியாவது இங்கே வந்து ஆட்சியை பிடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி புரோக்கர் சங்கர், இந்த மாதிரி சங்கி சங்கர்களை வச்சுக்கிட்டு. ஆனால் எது நினச்சாலுமே இங்கே நடக்காது. அதுக்கு இந்த தமிழ்நாட்டு மண் அலோவ் பண்ணாது. இங்கே இருக்கிற திமுக அரசாங்கம் அதை அலோவ் பண்ணவே பண்ணாது. திமுக இஸ்லாமியர்களை மதக்கலவரத்துக்கு தூண்டுதுன்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே இஸ்லாமியர்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது நீ தூண்டுனாலும் நீ என்ன பண்ணாலும் நாங்கள் அந்த மதக்கலவரத்துக்கு ரெடி இல்லைப்பா, எங்களுக்கு டைம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப அதான் நேற்று சொன்ன மாதிரி தான், இஸ்லாமியர்களுக்கான அவங்களுடைய உரிமைகள் எல்லாமே பறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்து வாழ்ந்தா போதும், இருக்கிறத நம்ம காப்பாற்றிக்கிட்டா போதும், எந்த பிரச்சனையும் நம்ம வாழ்ந்துட்டா போதும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவங்க வந்து இப்போ அவங்க பசங்களை படிக்க வச்சு அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணலாம், எப்படி அவங்கள முன்னேற்றலாம், எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்றலாம் அப்படின்னு யோசனை இருக்காங்க. இப்போ திமுக தூண்டி விட்டு முஸ்லீம்கள் வந்து மதக்கலவரத்தில் ஈடுபடுவாங்களாமா. அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வருதுப்பா அந்த வார்த்தைகள் எல்லாமே. எப்படி பேசலாம் பாருங்கள். இஸ்லாமியர்கள் எல்லாமே சைலண்ட் மோடுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு காலம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இந்த அல்லுப்புமா அப்படின்ற மாதிரிலாம் சின்ன சின்ன குழுக்கள் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஏதாவது குழுக்கள் இருக்கா? இந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள் ஏதாவது இருக்கா?
இந்த மாதிரி முன்னெல்லாம் வந்து அப்படியே நரம்பு பிடிக்க பேசுகிறதுக்கு இஸ்லாமிய மதத்தில் பல ஆட்கள் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி யாராவது நரம்பு பிடிக்க பேசுகிறதுக்கு இங்கே யாராவது ஆட்கள் இருக்காங்களா? இப்போ வந்து இஸ்லாமியர்கள் வந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. அமைதி, உண்மையான அமைதி மார்க்கமாக ஆகிட்டாங்க அவங்க. இப்போ எந்த ஒரு மத பிரச்சனையிலையும் எந்த ஒரு பெரிய இஷ்யூலையுமே அவங்க பங்கெடுக்க விரும்பலை. வந்தால் கூட எப்பா வேணுமா எடுத்துகிட்டு போப்பா, இப்போ நான் அது தர்காப்பா, நான் அது பள்ளிவாசலாக இருந்தால் கூட வந்து பேசலாம், அது தர்கா, நாங்களே தர்காவுக்கு போக மாட்டோம், அது என்ன வேணால் பண்ணிட்டு போகின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. ஆனால் இந்த சங்கி சங்கர் திமுக அரசாங்கம் இஸ்லாமியர்களை மத கலவரத்துக்கு தூண்டுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அடுத்து வந்து விசிகா மீதான விமர்சனம் என்ன சொல்கிறாருன்னா, விசிகாவுடைய வாக்கு வங்கி வந்து அப்படியே தாவேக்காக்கு போயிடுச்சு, அவங்க இளைஞர்கள் எல்லாமே தாவேக்காக்கு போகிறாங்க, அதனால் இவர் வந்து எல்லா பக்கமும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கார். யார்? விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கார். அதைத்தான் நம்ம மீட்டிங்கில் வந்து வெளிப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி மக்கள் வந்து எல்லோரும் தாவேக்காவை நோக்கி போகிறீங்க, அது சரியான அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கார் எல்லா மேடைகள்லையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சவுக்கு சங்கர். ஆனால் உண்மையிலே என்னென்னா, நீங்கள் யாரோட வேணால் மேனிபுலேட் பண்ணி வேறு கட்சிக்கு கூப்பிட்டு போயிடலாம். முஸ்லீம்களையும் தலித் பெருமக்களையும் நீங்கள் வந்து மேனிபுலேட்டே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து எதாவது சொல்கிறது, சாப்பாடு கிடைக்கல, இல்லை இந்த கவர்மெண்ட் கொடுக்குற திட்டம் எனக்கு கிடைக்கல, இந்த அரசாங்கம் ஊழல் பண்ணுது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா கூட ஓகே. ஆனால் இவங்க சுயமரியாதையால் பாதிக்கப்பட்டிருக்கு. அது என்ன சொல்கிறது, அந்த வலி, அந்த வேதனையோடு தான் இவங்க வளருவாங்களே. எல்லா பக்கமும் பிரச்சனை, எங்கே போனாலுமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, எங்கே பார்த்தாலுமே அந்த ஒதுக்கப்பட்டு அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக பேசுகிற தலைமை யார், அவங்களுக்காக நிற்கிற கட்சி யார்? எனக்கு பிரச்சனை வருது, எனக்கு சண்டை வருது, யாரோ என்கிட்ட வம்பிழுக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது எனக்காக நிற்கிறது யார்? அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்து ஏன்னா நீங்கள் வந்து மற்ற சமூகங்கள் கூட ஒரு ஊரில் வந்து அப்படியே பரவலாக இருப்பாங்க. எங்கே வேணால் போயிட்டு அவங்க வீட்டுக்கு வாடகை கிடைக்கும், எங்கே போனால் போய் வியாபாரம் பண்ணலாம், எங்கே போனாலும் அவங்களால சுதந்திரமாக இருக்க முடியும். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஊருக்கு ஒதுக்குறமா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, தனியாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஊருக்குள்ளே சில இடங்களில் வந்து பஸ்ஸில் பக்கத்தில் உட்கார விட மாட்டாங்க, சில இடத்துல ஊருக்குள்ளே விட மாட்டாங்க, சில இடத்துல வியாபாரம் பண்ண விட மாட்டாங்க. இந்த அவமானங்கள் எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறவங்க அவங்களுக்கான அரசியல் யார் பேசுகிறா, அந்த தலைவர்களை தேடி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து விசிகாவோட வாக்கு வங்கியாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களோட வாக்கு வங்கியாக இருந்தாலும் சரி, அது எங்கேயுமே வந்து எஸ்கேப் ஆகாது. மேபி அந்த 25 வயசு கீழே இருக்கிறவங்க, அரசியல் புரிதல் இல்லாமல் இந்த புது வாக்காளர்கள் வராங்க இல்லையா, அவங்க சினிமா முகத்திலேயோ இதுலேயோ வந்து அந்த தாவேக்காவுக்கு போகலாம், அங்கே போய்ட்டு ரீல்ஸ் போடலாம், தாவேக்கா சப்போர்ட் பண்ணுற மாதிரி போஸ்ட் போடலாம், ஸ்டேட்டஸ் வைக்கலாம். ஆனால் இதை பார்த்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாக்கு வங்கியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியாக இருந்தாலும் சரி, அது கடைசி நேரத்தில் எங்கே போய் சேரணுமோ கரெக்டாக சேர்ந்துடும். திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு திமுகவில் திறமையான ஆட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ எலெக்ஷனில் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதை வெற்றியும் பெற்று, எப்போ 2019, 40, அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 2024 பாராளுமன்ற தேர்தல், இத்தனையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வின் பண்ணி வந்திருக்கு. அதை வசதியாக மறந்துட்டு திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு பேசிட்டு இருக்காப்புல. அப்பப்போ சவுக்கு சங்கருக்கு மறதி வந்துடுது. ஸோ நாம தான் அதை வந்து தட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ 1 hour போட்டிருக்காரு. 54வது நிமிஷத்துலேருந்து தன்னோட புரோக்கர் வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. எப்படின்னா டிவிகேவை த்ரெட்டன் பண்ணி என்டிஏ கூட்டணிக்கு வர வைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், இப்போ அந்த சிபிஐ அதிகாரிகள் இன்றைக்கி அந்த டிவிகே பிரச்சார வாகனத்தை ஓட்டி பார்த்து, அளந்து பார்த்து, என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நோட் பண்ணி, உள்ள சுவிட்செல்லாம் போட்டு பார்த்து, லைட்டெல்லாம் எரியலையா எல்லாம் நோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை வச்சு நாளைக்கு விஜய்கிட்ட அவங்க விசாரணை நடத்தலாம். ஸோ அந்த விசாரணை வந்து விஜய்க்கு சாதகமாக வரணும் அப்படின்னு நினச்சோம்னா என்டிஏ கூட்டணிக்கு வாங்க, விஜய்க்கு பாதகமாக வரணும் அப்படின்னு நினச்சா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி த்ரெட்டன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு சவுக்கு சங்கர் அவர்கள். இந்த சவுக்கு சங்கரை தான் அந்த தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் அப்படியே நம்பிட்டு இருந்தானுங்க. அந்த கரூர் கலவரம் நடக்கும்போது, அதுக்கு முன்னாடி நடந்த அந்த பிரச்சாரத்தும் போது இந்த சவுக்கு சங்கர் வந்து கொஞ்சம் லைட்டாக விஜய்க்கு ஆதரவாக பேசுனதுமே, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு, இவர் ரொம்ப
நல்லவர், இவர் தான் அரசியல் ஞானி, இவர் தான் விஜய்க்கு ஆலோசகராக வரணும் அப்படின்னு கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம தாவைக்கா தொண்டர்கள், தாவைக்கா நண்பர்கள் வந்து ஃபுல்லாக கமெண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஆளை பற்றி நமக்கு எப்பயே தெரியும், ஆனால் அவங்க இப்போ தானே பார்க்குறாங்க. ஸோ கரெக்டாக இப்போ இந்த புரோக்கர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. நீ வந்து கூட்டணிக்கு வரலன்னு வச்சுக்கேன், உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு ஏதோ தெருவில் போன மிரட்டுற மாதிரி விஜய் மிரட்டிட்டு இருக்காரு. பார்க்கவே செம காமெடியாக இருக்குது. இந்த அரசியல் புரோக்கர் அவருடைய அரசியல் புரோக்கர் வேலையை தன்னுடைய வீடியோவில் 55வது நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ வழக்கம் போல தான் விஜய் பண்ணது எல்லாமே தப்பு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கரூர் சம்பவம் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து திமுகவுடைய கை இருக்குது, திமுக இந்த திட்டமிட்டு இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சுருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். இப்போ என்னென்னா இதுக்கு காரணம் தாவேக்கா தான், கண்டிப்பாக விஜய் தான் காரணம், அவன் தாவேக்கா நிர்வாகிகள் தான் காரணம். இதை சும்மா விடாது பிஜேபி, கண்டிப்பாக இந்த நெருக்கி எப்படியும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரது தான் விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு. இதுலேருந்து எஸ்கேப் ஆகும்னா இந்த என்டிஏ கூட்டணிக்கு வரதான் விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு. இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை பண்ணுற ஒரு பிஜேபின்ற கட்சியை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் 1 ஹவருக்கு ஒரு வீடியோ போட்டு மக்களை வந்து பொலிட்டிக்கலி மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த சவுக்கு சங்கரை என்ன பண்ணுறது சொல்லுங்கள். பிஜேபி ஒரு மட்டமான ஒரு தரங்கெட்ட கட்சி. ஸோ அந்த தரங்கெட்ட மட்டமான கட்சிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு தரங்கெட்ட ஒரு புரோக்கர் தான் இந்த சங்கி சங்கர். இன்னும் என்னென்னலாம் பேச போகிறான்னு தெரில. ஸோ இந்த கடைசி ஒரு 15-20 நிமிஷம் வந்து ஃபுல்லாக தாவேக்காவை போட்டு அடின்னு அடித்து விஜயை வந்து கார்னர் பண்ணி என்டிஏ கூட்டணிக்கு வர்றது மட்டும்தான் அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொன்று, திமுக தான் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அது என்ன காரணம் அப்படின்னு இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு அனாலிசிஸ் போட்டுருவேன். 10 வருஷம் அதிமுக ஆட்சி, கிட்டத்தட்ட 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி அதிமுக ஒரு கூட்டணியாகவும், திமுக காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகள் ஒரு கூட்டணியாகவும் அந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்கிறாங்க. அப்போது அதிமுகவுக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிற அந்த 39 தொகுதிகளை ஜெயிக்கணுன்றது அவங்களுக்கு அஜெண்டா கிடையாது. அதோடு சேர்த்து ஒரு 22 தொகுதிகளுக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த 22 தொகுதி எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிக்கிறதா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நாடாளுமன்ற தொகுதியை ஃபுல்லாக விட்டாங்க. அந்த நேரத்தில் திமுக 39 எம்பி தொகுதியும் ஜெயிச்சிருச்சு. அடுத்து வந்து 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு வரும். அதில் என்ன பண்ணாங்கன்னா கமலை கொண்டு வந்து ஒரு சக்தியாக கொண்டு வந்து காட்டி அவங்கள கமலுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கை வந்து கொங்கு பகுதியிலையும் தமிழ்நாட்டில் மற்ற பகுதியிலையும் பிரித்து ஸோ ஈஸியாக ஒரு 20-30 தொகுதி எக்ஸ்ட்ரா வந்து டிஎம்கே கூட்டணி கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணி டிஎம்கே ஜெயிச்சது. ஸோ அதே மாதிரி 2024 எம்பி சட்டென்று வந்தார் சமுத்திரக்கண்ணின்ற மாதிரி எங்கேருந்து வந்த அண்ணாமலை அழகாக அதிமுக கூட்டணியை உடச்சி தனியாக அதிமுகவையும் பிஜேபியும் பாமகவும் ஒரு பக்கமாக இழுத்து அந்த கூட்டணியை வந்து கொலாப்ஸ் பண்ணி திரும்பவும் திமுக வந்து 39 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்காக ஒரு வசதியாக போயிடுச்சு. இப்போ வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இதே ஸ்ட்ராட்டஜி தான். எப்படி 2019 2021 கமல், 2024 வந்து அண்ணாமலை, அதே மாதிரி இப்போ 2026 வந்து விஜய். திமுகவுக்கு எதிரான இந்த ஜென்சி வாக்குகள் எல்லாத்தையுமே விஜய் கொஞ்சம் லைட்டாக வாரிட்டு போயிடுவார். அதே மாதிரி கொஞ்சம் நாம் தமிழர் கட்சி அவங்களும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு 5-8% வாக்கு அவங்க வாரிட்டு போயிடுவாங்க. ஸோ திமுகவால் பயன்பெற்ற மக்கள், திமுகவோட ஓட்டு வங்கின்னு இருக்குல்ல, அது மட்டும் திமுகவோட ஓட்டு வங்கி மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட்டு அது மட்டுமே போதும். இந்த 2026 எலெக்ஷனில் வந்து ஈஸியாக திமுக வந்து ஜெயிக்க போகுது. வழக்கம் போல் சங்கி சங்கருக்கு வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, 2024 அப்படி தான் முட்டு கொடுத்துருந்தார். கண்டிப்பாக வந்து அதிமுக வந்து 20-25 தேர்தல்களை ஜெயிச்சிடும். எப்படி வந்து திமுக இந்த மயிலாடுதுறை தொகுதியில் எப்படி ஜெயிக்க போகுது, கடலூர் தொகுதியில் எப்படி ஜெயிக்க போகுது, எப்படி விழுப்புரம் தொகுதியில் ஜெயிக்க போகுது அப்படின்னு ஏதோ பெருசாக அனலைஸ்லாம் போடும். ஒரு தொகுதி வாரியாக அனலைஸ் பண்ணிட்டு இருந்தான். இந்த திமுக வந்து 2024 நாடாளுமன்ற தொகுதியில் எப்படி இந்த தொகுதியிலலாம் யார் காசு இறக்குவா, யார் உதவி பண்ணுவா, இந்த வேட்பாளர்கள் இப்படி இருக்காங்க, கள்ளக்குறிச்சியில் வந்து மலையரசன் சொல்லிட்டு ஒரு புது ஆளாக இறக்கியிருக்காங்க, ஏவா வேலு
அவருடைய சப்போர்ட்ரு, அதுக்கு எப்படி மற்றவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்கே வந்து குமரகுருன்னு ஒரு பெரிய கை இருக்குது, கண்டிப்பாக அதிமுக தான் கள்ளக்குறிச்சி தொகுதியை ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இது அரசியல் ஞானி மாதிரி உட்காந்து பெருசாக அப்போ உட்காந்து பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது அப்படியே கண்டிப்பாக அதிமுக தான்டா ஜெயிக்கணும்னு புல்லெல்லாம் அடிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா ரிசல்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போல்லாம் அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த சவுக்கு சங்கர் மூஞ்சை வந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருப்பேன். ஆனால் கடைசியாக அப்படியே இது வந்து மக்கள் தீர்ப்பு ஏற்றுக்கணும் அந்த மாதிரி விட்டு போயிட்டாப்புல. இதே போல் தான் எப்படி 2024 முட்டு கொடுத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பயும் அதிமுக ஜெயிக்கும், அதிமுக தான் வரப்போகுது அப்படின்னு முட்டு கொடுத்துட்ருக்காரு. ஆனால் கடைசியில் வந்து ரிசல்ட் வேறு மாதிரி வரப்போகுது. அதே அதுக்காக தான் அந்த 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 மொமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நிஜமாக விஜய் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு தொகுதி இல்லை 2 தொகுதி மேக்ஸிமம் ஜெயிக்கலாம், இல்லை ஒரு தொகுதி போய் ஜெயிக்காமல் போகலாம். மேபி ஒரு தொகுதியிலையுமே கணிசமான வாக்கு வாங்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 வாக்குகள் அந்த மாதிரி வாங்கலாம். ஓவராலாக பார்த்தோம்னா சதவிகிதத்தில் ஒரு 17% இல்லைனா 15% கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படியே அந்த ஆட்சியை பிடிச்சிருவாங்க, அவங்க தான் அடுத்த சிஎம், அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகணும் வாய்ப்பு இந்த 2026 எலெக்ஷனில் கிடையாது. ஸோ இதை தான் நான் ஃபைனலாக சொன்னையா எப்படி இந்த 2026 திமுக வெளில போகுதுன்னு. ஓகே மக்களே, இன்னைக்கு சவுக்கு சங்கரை போட்டு சங்கி சங்கரை போட்டு என்னென்ன அவரோட உருட்டுன்னு தெரிஞ்சு அதுக்கான ரிப்ளைலாம் கொடுத்தாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.